ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்டை வச்சு எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸை விதவிதமாக எழுதலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சுட்டை வச்சு தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஃபார்முலா படி எழுத கற்றுக்குறோம். சரி போகலாங்களா? நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இது முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தமிழ் சென்டென்ஸை ஆங்கிலத்தில் மாற்றி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுத கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? கமெண்ட் காலத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸ் போடுங்க. சரி போகிறாங்களா? ஃபார்முலா 1, சப்ஜெக்ட் ப்ளஸ் சுட் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் சுட் நாட் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. சுட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ கொஸ்டின். சுட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது நெகட்டிவ் எஸ்ஆர்னோ கொஸ்டின். WH வேர்ட் ப்ளஸ் சுட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 1. இது வந்து WH கொஸ்டினுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம கொடுக்குற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கற்றுக்க போகிறோம். சரி, அந்த வகையில் இப்போ போகலாங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் தனது வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். சுட்டுன்னு என்ன அர்த்தங்க? சுட்டுக்கு தமிழ் மீனிங் நம்ம வேண்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். சுட் ரைட்னா எழுத வேண்டும், சுட் ஃபினிஷ்னா முடிக்க வேண்டும், சுட் சிங்னா பாட வேண்டும். அப்போ சுட்டுக்கு என்ன தமிழ் மீனிங் வருதுங்க? வேண்டுன்னு வருது. இப்போது அதை மனசில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. அவள் தனது வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். இதில் வெர்பு எதுங்க ஃப்ரெண்ட்ஸு? முடிக்க வேண்டும் தான் வெர்பு. அதை பார்த்து யார் முடிக்க வேண்டும்? அவள். சி சப்ஜெக்டை போட்டோமா? அடுத்து வெர்பு. அவள் என்ன செய்கிறாய்? சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அது வர்றது வெர்பு. இப்போ முடிக்க வேண்டும் நான் இங்கிலீஷ் எழுதிக்குவேன். சுட் ஃபினிஷ் வெர்பு போட்டிங்களா? அப்புறம் எதை முடிக்க வேண்டும்? எதை யாருக்கு யாரிடம் அப்படின்னு கேட்டால் வெர்பை பார்த்து கேட்டோம்னா அதுக்கு வர பதில் ஆப்ஜெக்ட்டு. இப்போ முடிக்க வேண்டும் பார்த்து கேளுங்க. எதை முடிக்க வேண்டும்? ஹர் ஹோம்ஒர்க், அவருடைய வீட்டு பாடத்தை. அப்போ வருதுங்களா? அதை கடைசியில் எழுதிக்கிறீங்க. அப்போ சி சப்ஜெக்ட்டு, சுட் ஃபினிஷ் வெர்பு, ஹர் ஹோம்ஒர்க்னு ஆப்ஜெக்ட்டுங்க. இந்த மேலே இருக்கிற ஃபார்முலா படி எழுதியிருக்குறீங்களா? அப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அவளுடைய வீட்டு பாடத்தை முடிக்கக்கூடாது. சி சுட் நாட் ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஃபார்முலா படி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் போர் அடிக்கும். அடுத்தது பாசிட்டிவ் எஸ்ஆர் நோ கொஸ்டின். சுட் சி ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க். அவளுடைய வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டுமா? நெகட்டிவ் எஸ்ஆர் நோ கொஸ்டின். சுடன்ட் சி ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க். அவளுடைய வீட்டு பாடத்தை முடிக்கக்கூடாதா? அடுத்து WH கொஸ்டின். வாட் சுட் சி ஃபினிஷ். அவள் எதை முடிக்க வேண்டும்? புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்தது ஃபார்முலா 2, ரூல் 1, சுட் ப்ளஸ் வெர்ப் 1 பாஸ்ட் டென்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸு? அதான் சுட் ஹேவ் ப்ளஸ் V3. சுட் ப்ளஸ் V1 பாஸ்ட் டென்ஸ் சுட் ஹேவ் ப்ளஸ் V3. அதுக்கு ஒரு ரூல் 2 மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் சுட் ஹேவ் ப்ளஸ் V3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சப்ஜெக்ட் ப்ளஸ் சுட் நாட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சுட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 வந்து பாசிட்டிவ் எஸ்ஆர் நோ கொஸ்டின். சுட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 நெகட்டிவ் எஸ்ஆர் நோ கொஸ்டின். WH வேர்ட் ப்ளஸ் சுட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 என்னதுங்க? WH கொஸ்டினோட ஃபார்முலா. அதுதான் ஃபார்முலா பயன்படுத்தி எழுதியிருக்கிறேன் பாருங்கள். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள். யூ சுட் ஹேவ் கான் தர், நீ அங்கே சென்றிருக்க வேண்டும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூ சுட் நாட் ஹேவ் கான் தர், நீ அங்கே சென்றிருக்கக்கூடாது தமிழ் அர்த்தம். அடுத்தது எஸ்ஆர் நோ கொஸ்டின். சுட் யூ ஹேவ் கான் தர், நீ அங்கே சென்றிருக்க வேண்டுமா? அடுத்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் நெகட்டிவ். சுடன்ட் யூ ஹேவ் கான் தர், நீ அங்கே சென்றிருக்க வேண்டாமா? அடுத்து WH கொஸ்டின். வேர் சுட் யூ ஹேவ் கான், நீ எங்கே சென்றிருக்க வேண்டும்? அடுத்து ஒரு ரூல் 3 மாதிரி ஒன்று கொடுத்துருங்க பாருங்கள். சப்ஜெக்ட் சுட் ப்ளஸ் நெவர் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். யூ சுட் நெவர் கோ தர், நீ அங்கே போகவே கூடாது. இப்படி அழுத்து சொல்கிறதுக்கு யூ சுட் நெவர் கோ தர் அந்த ஃபார்முலா படி எழுதிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் சுட் ப்ளஸ் நெவர் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நீ அதை பார்த்துருக்கவே கூடாது. அது அப்படி அழிச்சு சொல்கிறதுக்கு யூ ஷுட் நெவர் ஹேவ் சீன் தட், நீ அதை பார்த்துருக்கவே கூடாது. புரிச்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் எழுதியிருக்கிறேன். ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.